வணக்கம். நம்ம உலகத்துல சில இடங்கள் இருக்கு. அந்த இடங்கள்ல இருக்கிற ரகசியங்கள சயின்ஸால கூட முழுசா புரிஞ்சிக்க முடியல. அப்படிப்பட்ட சில புனிதமான இடங்கள்ல இருக்கிற மர்மங்கள பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களேன், பல நூறு வருஷமா தொடர்ற நம்பிக்கையும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் தேடுற இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸும் சரி, ரெண்டும் ஒன்னு சேரும்போது என்ன ஆகும்? பல நேரங்கள்ல சில கேள்விகளுக்கு பதிலே கிடைக்காது இல்லையா? சரி, நாம இப்போ இந்தியால இருக்கிற ரொம்பவே ஆச்சரியமான விடை தெரியாத 7 கோவில் மர்மங்களை பத்தி பார்க்கலாம். ஒன்னொன்னும் உங்களை அசர வைக்கும். ஆனா கடைசியா ஒன்னு இருக்கு பாருங்க, அது உங்களை நிச்சயமா ஷாக் பண்ணும். வாங்க போலாம். முதல்ல நம்ம போக போற இடம் திருப்பதி. அங்க இருக்கிற வெங்கடாச்சலபதி சிலைக்கு உயிர் இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க அதை பத்தி பார்க்கலாம். அந்த சிலையோட தலைமுடி நிஜமான மனித முடியாம். அது மட்டும் இல்ல, அது எப்பவுமே சிக்கல் இல்லாம ரொம்ப சாஃப்டா இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த சிலைக்கு பின்னால காத வச்சு கேட்டா கடல் அலை ஓசை கேக்குமா. ஒரு கல்லுக்குள்ள இருந்து எப்படி கடல் சத்தம் வரும்? இது எப்படி சாத்தியம்னு யாருக்குமே தெரியல. ஓகே, திருப்பதியிலிருந்து நாம இப்போ நெருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு மர்மத்துக்கு போக போறோம். அதுவும் சாதாரண நெருப்பு இல்ல, அணையவே அணையாத ஒரு நெருப்பு. இமாச்சல பிரதேசத்துல இருக்க ஜுவாலாமுகி கோயில். இங்க எந்த எண்ணெயோ விறகோ இல்லாம ஆயிரக்கணக்கான வருஷமா நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கு. சயின்டிஸ்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது பூமிக்கு அடியிலிருந்து வர்ற நேச்சுரல் கேஸா இருக்கலான்ட்டு. ஆனா ஒரு கேள்வி இருக்கு, இவ்வளவு நூற்றாண்டுகளா அது எப்படி தீர்ந்து போகாம எரிஞ்சிட்டே இருக்கு? அதுதான் இங்க இருக்கிற மர்மம். சரி, நெருப்ப பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது தண்ணிய பத்தின ஒரு அதிசயம். இராமேஸ்வரம் கோயிலுக்குள்ள ஒரு பெரிய மர்மமே இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரே கோயில் காம்பவுண்டுக்குள்ள பக்கத்துல 22 கிணறு இருக்கு. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, ஒவ்வொரு கிணத்து தண்ணியும் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கு. ஒன்னு இனிக்குது, இன்னொன்னு புளிக்குது, வேறொன்னு உப்பா இருக்கு. ஒரே இடத்துல இருக்கிற தண்ணி எப்படி இவ்ளோ வித்தியாசமா இருக்க முடியும்? இப்போ நாம பார்த்த இந்த மர்மங்களுக்கெல்லாம் சயின்ஸ்ல ஏதாச்சும் காரணம் இருக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் இதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க முடியல. அதனாலதான் இது எல்லாமே மர்மமாவே தொடருது. அடுத்து நாம பார்க்க போறது கட்டிடக்கலைக்கே சவால் விடுற ஒரு விஷயம். லேபாக்ஷி கோயில்ல இருக்கிற தொங்கும் தூண். ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். அந்த கோயில்ல இருக்கிற 70 தூண்கள்ல ஒரு தூண் மட்டும் தரையில படாம காத்துல நிக்குது. அதுக்கு கீழே ஒரு துணியை விட்டு எடுத்தா கூட மறுபக்கம் வந்துரும். இது எப்படி சாத்தியம்? சில ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு சூப்பரான இன்ஜினியரிங் டெக்னிக்னு. கோயிலோட மொத்த வெயிட்டையும் மத்த தூண்கள்ல சரியா பிரிக்கிறதுக்காக இந்த ஒரு தூணை மட்டும் லேசா தூக்கி வச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு துல்லியமான ஒரு தொழில்நுட்பத்தை அவங்க எப்படி பயன்படுத்தினாங்கிறதா இங்க இருக்கிற பெரிய ஆச்சரியம். இப்ப நாம பார்க்க போற மர்மம் கொஞ்சம் த்ரில்லிங்கானது. ஒரு ரகசிய அறை. ஆனா அதை யாராலையும் திறக்கவே முடியாது. வாங்க அது என்னன்னு பாப்போம். திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயில் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க நிறைய ரகசிய அறைகளை கண்டுபிடிச்சாங்க. அதுல கோடி கணக்குல புதையல் இருந்துச்சு. ஆனா பீன்னு சொல்ற அந்த ஒரு அறைய மட்டும் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் திறக்க முடியல. ஏன் திறக்கல தெரியுமா? அதை திறக்க முயற்சி பண்ணவங்களுக்கு ஏதோ விபரீதமான விஷயங்கள் நடந்ததா ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனாலே அந்த முயற்சியை கைவிட்டுட்டாங்க. அப்படி அந்த அறைக்குள்ள என்னதான் இருக்கு? அது இன்னைக்கும் ஒரு பெரிய மர்மம். சரி, இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச மர்மங்கள். இப்போ நாம பார்க்க போறது ஒரு தத்துவார்த்தமான மர்மம். அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒன்ன வழிபடுறது. சிதம்பரம் நடராஜர் கோயில்ல ஒரு இடத்துல சாமிக்கு சிலையே இருக்காது. வெறும் வெற்றிடத்தை தான் சாமியா வழிபடுவாங்க. இதுக்கு பேரு தான் சிதம்பர ரகசியம். இறைவன் உருவமே இல்லாத ஆகாய வடிவில் இருக்காருன்னு சொல்றது தான் இதோட அர்த்தம். சோ இங்க இருக்கிற மர்மம் ஒரு கான்செப்ட், ஒரு பொருள் இல்ல. இப்போ நாம கடைசி மர்மத்துக்கு வந்தாச்சு. இது ஒரு நம்பவே முடியாத கதை. ஒரு பெரிய பேரழிவிலிருந்து ஒரு கோயில் மட்டும் எப்படி தப்பிச்சதுங்கிறது தான் இந்த மர்மம். 2013ல உத்தராகண்ட்ல ஒரு பெரிய வெள்ளம் வந்தது. கேதார்நாத்தை சுத்தி இருந்த எல்லாமே, அதாவது பில்டிங்ஸ், கடைங்கன்னு எல்லாமே வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு. ஆனா அந்த வெள்ளத்துக்கு நடுவுல கேதார்நாத் கோயில் மட்டும் அப்படியே நின்னுச்சு. ஒரு சின்ன சேதாரம் கூட இல்ல. அது எப்படி சாத்தியமாச்சு தெரியுமா? வெள்ளம் வேகமா வந்தப்போ கரெக்டா கோயிலுக்கு பின்னால ஒரு பெரிய பாறை வந்து நின்னுடுச்சு. அந்த பாறை வெள்ளத்தை ரெண்டா பிரிச்சு கோயிலோட 2 பக்கமும் போக வச்சுது. அந்த ஒரு பாறை மட்டும் அங்க வரலன்னா கோயிலும் அடிச்சிட்டு போயிருக்கும். அந்த பாறை எங்க இருந்து வந்துச்சு? எப்படி சரியான நேரத்துல வந்துச்சு? சோ இது வெறும் தற்செயலா நடந்ததா? இல்ல நம்ம அறிவுக்கு எட்டாத ஏதோ ஒரு சக்தி அந்த கோயிலை காப்பாத்துச்சா? இதற்கான பதில் உங்க கையில தான் இருக்கு. நாம பார்த்த இந்த 7 மர்மங்கள்ல உங்களை ரொம்பவே யோசிக்க வச்சது எது? அந்த தொங்குற தூணா? இல்ல அணையாத நெருப்பா? இல்ல கேதார்நாத்ல நடந்த அந்த அதிசயமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அடுத்ததா இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன்.